ஃபைனலா நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் மே சேலஞ்ச் ஆன்லைன் கேமிங் லா இன் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் லாவை சுப்ரீம் கோர்ட்ல இந்த 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதை மெயினா எடுத்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. இந்த பெட்டிங் அண்ட் கேம்பிளிங்கை ரெகுலேட் பண்றதுக்கு எங்களுக்கு தான் ஃபுல் பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. மெயினா எதுக்காக சேலஞ்ச் பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேட் பவர்ஸை வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக மட்டுமே இவங்க சேலஞ்ச் பண்ண போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேமிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெருசா இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வந்து முனைப்பு காட்டல. ஆல்ரெடி Dream11 அதுக்கப்புறம் கேம்ஸ் கிராஃப்ட் இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் ஃபெடரேஷன் கூட சேர்ந்து இந்த வீக் எண்டில் கேஸ் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் இவங்க திரும்பி வந்தாங்க அப்படிங்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் 28% ஜிஎஸ்டி இருக்கிறத 40% இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சத்தியமா இதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது கேமிங் கம்பெனிஸ்னால. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, எல்லா கேமிங் கம்பெனிஸும் ஜிஎஸ்டி கேஸோட சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி கேஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 2023 அப்போ ஆன்லைன் கேமிங்க்கு 18% இருந்த ஜிஎஸ்டியை 28% இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா மதிப்புள்ள ஒரு கான்டெஸ்ட் எடுத்துட்டோம்னா அதுல 90 ரூபா யூசர்ஸ்க்கு பிரைஸ் அமௌண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. 10 ரூபா வந்து கமிஷன் அமௌண்டா எடுத்துக்குவாங்க. இதுவரை இவங்க எப்படி ஜிஎஸ்டி பே பண்ணிருக்காங்கன்னா, அந்த 10 ரூபா கமிஷன் அமௌண்ட் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் அவங்க வந்து பே பண்ணிருக்காங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த 100 ரூபா நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2.5 lakh crore rupees கேமிங் கம்பெனிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா பே பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கட்டணுமா கட்டக்கூடாதா அப்படிங்கறதுக்கான தீர்ப்பு தான் இப்போ வந்து வரப்போகுது. ஹியரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் எந்த ஒரு கேமிங் கம்பெனியுமே இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன் வரல. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் பண்ணி இந்த லாவுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்தாங்க அப்படிங்கும் போது வேணா நம்ம திரும்பி வந்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் எப்பத்துல இருந்து நம்ம நாட்டில் நடைமுறைக்கு வருது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வெளியிடாம தான் இருக்காங்க. மேபி அவங்களும் இந்த ஜிஎஸ்டி ஜட்மெண்ட்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். இதுதான் இப்போத தகவலா இருக்கு. மேற்கொண்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா மறுபடியும் நான் வந்து ஷேர் பண்றேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.